தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கல்யாண மண்டபத்துல எல்லாம் போர்டு வைப்பாங்க. என்ன போர்டு வைப்பாங்க அப்படின்னா, இங்கே சீட்டு விளையாடக்கூடாது, இங்கே குப்பை கொட்டக்கூடாது, இங்கே போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு. இப்போ இந்த திமுக காரவங்கனால இன்னொன்னு சேர்த்து எழுதிட்டாங்க, இங்கே ஒப்பாரி வைக்கக்கூடாது, இங்கே ஒப்பாரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திமுக காரங்களுக்கே இப்போ கல்யாண மண்டபம் கொடுக்கறது இல்லையா. ஏன்னா எங்க கல்யாணம் வச்சாலும் சரி, அப்பா மகனும் போய் ஒப்பாரி ஒப்பாரி ஒப்பாரி. என்ன ஒப்பாரி? 3 மாசத்துல களைஞ்சிரும், 6 மாசத்துல கவுந்துரும். என்னது 3 மாசத்துல களைஞ்சிருமா அப்படின்னு? ஏண்டா டே, உன்னை நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படி பாக்குறாங்க, அப்பனையும் மகனையும். ஏண்டா ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருக்கோம், 3 மாசத்துல களைஞ்சிரும், 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உன்னைய வாழ்த்துறதுக்கு கூப்பிட்டா இங்கே வந்து களைஞ்சிரும் கவுந்துருன்ற. உன்னைய கூப்பிட்டதுக்கு பதிலாக ஒரு பிள்ளையார் கோயில்ல கல்யாணம் முடிச்சிருந்தா கூட அந்த பூசாரியும் அங்க வர்ற பொதுமக்களும் கூட என் பிள்ளையில நல்லா வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. இப்ப புரியுது, ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் போய் 3 மாசத்துல களைஞ்சிரும், 6 மாசத்துல கவுந்துரும் சொல்லிட்டு இவ்வளவு தென்னாவட்டா சொல்ற. எப்படி இவர் இவ்வளவு தென்னாவட்டா சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி யோசித்தேன். தெரியுது, இப்பதானே தெரியுது உள்ளடி வேலை எவ்வளவு பார்த்திருக்கீங்கன்னு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 50 கோடியை கொடுத்து தூக்குனா இன்னும் நீங்க 100 எம்எல்ஏ வாங்குற அளவுக்கு கூட காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப தெனாவட்டா தானே சொல்லுவீங்க, இந்த ஆட்சியை கவுத்திடலாம், ஆளை காசு கொடுத்து வாங்கி கவுத்திடலாம்னு. அவ்வளவு தெனாவட்டுலதான் நீங்க அப்பா அம்மாவும் ஒவ்வொரு வீட்லயும் போய் கவுந்துரும் களைஞ்சிரும் கவுந்துரும் களைஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இப்பதான் புரியுது. அப்புறம் புதுசா ஒரு ஜாம்பி கூட்டம் கிளம்பி இருக்கு, ஜென்சி கூட்டமா, டிஎம்கே ஜென்சி. டே, ஜென்சினா என்னன்னு தெரியுமா? 20 வயசு 20 வயசுக்காரவங்க 21 வயசுக்காரவங்கள ஜென்சி. உட்காந்து இருக்கிறது பூரா 35 தாண்டி இருக்கிறது, 40 தாண்டி இருக்கிறது, அவங்கள ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாணவர் அணியில போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் அணி யார் நிக்கிறா? சேகர் பாபு சார். அவர் எந்த காலேஜ்ல மாணவர்னு தெரியல, மேயர் பிரியா. அப்புறம் இதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மா சுப்பிரமணியம் இவங்க. அப்புறம் தமிழன் பிரசன்னா, இவங்க பூரா மாணவர் அணியா. மாணவர் அணின்னு சொல்றதுக்குனாச்சும் உங்கள்ட்ட ஆள் இருக்கா? இதுல இந்த ஜென்சி கூட்டம் இருக்கு பத்தியா, அது திமுக தான் அந்த தமிழை வாழ வச்சுச்சு. திமுக இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிருக்கும். கலைஞரின் பேனா தலை குனியும் போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிரும், தமிழ் தலை நிமிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்லை. அந்த ஜென்சி கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்தை போட்டு கொதறி வச்சிருக்காங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும், நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளில் உலகும் அப்படின்றதுதான் அந்த பாட்டு. அதுக்கு இதுக சொல்லுதுக, நீராலும் கடல் எடுத்த, எப்படி கடல் எடுத்த அப்படின்றதுக்கு நிலமடந்தை தெளில் ஒழுகும். திருவள்ளுவர் வந்து எழுத்தாளியை வச்சு குத்தணும், சீத்தலை சாத்தனார் வந்து உங்களை சாத்தணும், இந்த மாணிக்க வாசகர் வந்து உங்களை மாத்தணும், அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி தமிழை இனிமே கொலை பண்ணிட்டு திரிஞ்சிங்கன்னு வைங்க, தமிழ் மக்களே உங்களை செருப்படுத்த அடிக்க வந்துருவாங்க. என்ன தெரிஞ்சா பாடு. ஒரு படத்துல வடிவேல் சொன்ன மாதிரி தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு சீன்ல சொல்லுவார். அது மாதிரி தெரிஞ்சா தமிழ் தாய் வாழ்த்து பாடு, தப்பு தப்பா படிக்காத, என்ன அடி வாங்கிட்டு போகாதீங்க. அப்புறம் நம்ம பல்லவி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க இப்பதான் குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, அந்த குழந்தை கையில இருக்கிற மாதிரி நீ வீடியோ போடுற, அத வீடியோ எடுத்து வீடியோ போடுற. நீ எல்லாம் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்திருப்பியா? பிறந்து ஒரு மாசம் ஆகிற பிள்ளை மேல எதுக்கு இவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க? ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? ஏன் நீ குழந்தைய தூக்கிட்டு வர, ஏன் நீ குழந்தைய தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வராம ஒரு அரசாங்கமே என்ன சொல்லுது, மருத்துவத்துறையே என்ன சொல்லுது, 1.5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அதுவும் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், திட உணவு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்ப பசிச்சா என்னடா செய்வாங்க? அவங்க பசிச்சா என்ன செய்வாங்க? அந்த குழந்தை ஒரு யூரின் போயிட்டா உடனே பசிக்கும், இப்ப பசி அமர்த்தணும். அவங்க மெட்டர்னிட்டி லீவ் போட்டிருக்கலாம். அப்படி இருந்தும் நம்ம இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம எம்எல்ஏவா இருக்கோம், நம்ம கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்து தன் வேலையை செய்யறாங்க. அங்க மித்த நாட்டுல எல்லாம் பாராளுமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு எம்பி எல்லாம் பால் கொடுத்துக்கிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அந்த நாடு அந்த பெண்மையை அவ்வளவு அந்த தாய்மையை போட்டுருச்சு. நீங்க ஒரு தாய் ஒரு பிறந்து குழந்தை ஒரு மாச குழந்தைய கூட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது? அந்த அம்மா குழந்தைய கொண்டுட்டு வருது. உங்க தலைவர் தான் இருக்கிறாரு. இப்ப கொடைக்கானலுக்கு வருஷம் போயிட்டு இருந்தாரு, இப்ப லண்டனுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் துர்கா அம்மா உதவிக்கு போறாங்க. அதான் அவர் மனைவியை அவர் கூட்டிட்டு போறாரு, அது தப்பு இல்லை. அந்த அம்மா அவர் பாத்துக்கிறதுக்காண்டி அவர் உதவிக்காண்டி அவங்க கூட தான் போறாங்க. அப்போ உங்க தலைவர் அவர் மனைவியை கூட்டிட்டு போனா அது தப்பு இல்ல. பல்லவி தான் பெத்த குழந்தை, அவங்க சுமந்து அவங்க வலிச்சு அவங்க பெத்து தூக்கிட்டு வர்றாங்க. குழந்தைய யார்கிட்ட கொடுக்க முடியும்? முதல்ல பால் குடிக்கிற பிள்ளைய நீ யார்கிட்ட கொடுத்துட்டு வருவ சொல்லு? யார்கிட்ட கொடுத்துட்டு வருவ? உங்க அம்மா எல்லாம் உன்னைய பெத்து அப்படின்னா தெருவில் தூக்கி போட்டாங்களா? உங்க அம்மா தெருவில் தூக்கி போட்டிருந்தா நீ இப்படி வளர்ந்து இப்படி வாய் பேசுவியா? ஒரு தாய்மையை பழிச்சு பேசுறியே, நீ எல்லாம் ஒரு தாய் வகுத்துலதான் பிறந்தியா? நாளைக்கு நீ உனக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நீ எல்லாம் அந்த குழந்தைய என்ன செய்ய போறியோ, நீ எங்க தூக்கி போட்டுட்டு எப்படி இது இருக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய் ஒரு குழந்தைய கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு எங்க எரியுது?